ஹலோ, அஸ்ஸலாமு திஸ் இஸ் தஸ்லி. வெல்கம் டு மை சேனல் தஸ்லி கிரியேட்டிங். டுடே நம்ம த்ரெட் பேங்கிள் கிளாஸ் 14 தான் பார்க்க போறோம். 14ல வந்து ஒரு என்னுடைய 40 ஃபங்ஷனுக்குள்ள ஒரு சாரி கலர வந்து இதில மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அத நீங்க பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி இதே கலர்ல த்ரெட் இருந்தனால நான் பிளான் பண்ணி தான் வாங்கின த்ரெட்டு. இருந்தனால அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கட்டர். ஒரு செட் பேங்கிள் எப்பவுமே சொல்லியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேங்கிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்டின்னா கொஞ்சம் கம்மியா இருக்க ஃபீல் வந்துச்சு எனக்கு. கொஞ்சம் இன்னும் கிராண்டா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதனால. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்டோன்ஸ் வந்து எப்பவும் லீஃப் டிசைன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னு தெரியல எனக்கு இந்த லீஃப் டிசைன் மேல ஒரு கிரேஸே வந்துருச்சு. வாங்க இப்ப நமக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல நூல வந்து இந்த கார்ட்ல ராப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த பேங்கிள் வந்து ஒரு செட்ன்னு சொல்றீங்களே, இதுதான் 2 கைக்குமேவா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு கைக்கு தான். நம்ம பிரைடல் பேங்கிளோ, இல்ல வந்து என்கேஜ்மென்ட் பண்றோம். இந்த பேங்கிளோ எதுனாலும் இது வந்து ஒரு செட்டு தான். அதாவது ஒரு கைக்கு மட்டும் தான். 2 கைக்கும் இல்ல. இதே மாரி இன்னொரு செட் வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 2 கைக்கு வரும். அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த YouTubeல பார்க்குறவங்க WhatsAppல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டவுட் வந்து நம்ம எல்லாருக்குமே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல நான் சொல்றேன். இப்போ இந்த 2 கட் பேங்கிள்லாம் ப்ளூ கலர் ஆவும். 1 கட் பேங்கிள் இருந்துச்சு தெரியுமா? அது 1 கட் பேங்கிள் கிடையாது. அது வந்து 4 கட் பேங்கிள். அது எல்லாமே வந்து ஒரு கலர் ஆகும். பிங்க் பிளஸ் வந்து ப்ளூ. இதுதான் இன்னைக்கு வந்து ட்ரெஸ் கோட். என்னோட அந்த சாரி கலர் வந்து இந்த கலர் தான். நானுமே இது நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைச்சு தான் பண்ணேன். பட் வந்து ஒரு சூப்பரா ஒரு பிரைடல் டிசைன் மாதிரி இன்னைக்கு செட் ஆகிருச்சு. கலர் காம்பினேஷன் வந்து சாரீல ஓகே நல்லாருக்கும். இதுல பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமோ என்னமோ நெனச்சேன். ஆனா நல்லா தான் இருந்துச்சு. இதே மாரி பிளான் பண்ணி பண்ணுங்க. அம் எடுத்தோனே ஒரு அ எப்படி சொல்றதுன்னா, எடுத்தோனே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பண்ணி முடிக்காம, ஒரு விஷயத்த யோசிச்சு பண்ணுங்க. பொறுமையா, நிதானமா. அதுக்காக ஆர்டர் குடுக்கும்போது பொறுமையா, நிதானமா பண்ணோம்னா, அது வேலைக்கு ஆகாது. சொல்றேன். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கிரியேட்டிவிட்டி அப்பதான் நமக்கு அதிகமா தேவைப்படுமே தவிர்த்து, ஆர்டர்ஸ் எடுக்க நெறைய வாங்க வந்துட்டாங்க. நெறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு அப்ப கிரியேட்டிவிட்டி தேவைப்படாது. நம்ம செஞ்ச பேங்கிள்லேருந்து அவங்களே ஏதோ ஒரு டிசைனா பண்ணி குடுத்துருவாங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாமே Pinterestலேருந்து எடுத்து எடுத்து குடுத்து கேட்குறாங்க. சிஸ்டர் இந்த மாரி பண்ணி தாங்க. நேம் கஸ்டமைஸ் இந்த மாரி வருமா? இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பரவால்ல. நம்மகிட்டயும் நம்மளையும் நம்பி ஆர்டர்ஸ்லாம் குடுக்குறாங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷம் தன்னாலயே வந்துருது. அப்புறமா நீங்க கேட்கலாம், பிரைடல் செட் வந்து போடாம, நீங்க ஏன் அதுக்குள்ள 40 ஃபங்ஷனுக்குள்ள இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரைடல் செட் வந்து லாஸ்ட் கிளாஸ் தான் அப்படி சொல்லியிருந்தேன். அதனால ஏன்னா அது பொறுமையா பண்ணணும் இல்லையா? நமக்கு புடிச்ச மாதிரி. அது வந்து இத விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வீடியோட லென்த்துமே நெறைய போயிட்டுருக்கு. அதனால தான் கொஞ்சம் எடிட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த கிளாஸ லாஸ்ட்ல வச்சிருந்தேன். நாளைக்கு வந்து அந்த கிளாஸ் தான் உங்களுக்கு. இப்ப கிளாஸ் முடிய போதுல்ல. அதுவும் இல்லாம த்ரெட் பேங்கிள் கிளாஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் YouTubeல பார்த்து பண்றீங்களோ, இல்ல வந்து WhatsAppல பண்றீங்கல்ல, ஸோ உங்களுடைய பிக் எல்லாமே எனக்கு வந்து சென்ட் பண்ணி வைங்க. ஏன் அப்டின்னா, ஆஃப்லைன்ல த்ரெட் பேங்கிள் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஆள் தேடிட்டு இருக்கேன். ஸோ செட் ஆனுச்சு அப்டின்னா, கண்டிப்பா உங்களையுமே என் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்காக தான் கேட்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து YouTubeல பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலுமே சரி, எனக்கு செப்பரேட்டா மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் என்னன்னு ரிப்ளை பண்றேன். அதே மாரி மெஹந்திக்குமே நான் வந்து ஒரு டீச்சர் தேடிட்டு இருக்கேன். ஸ்டூடண்ட்ஸ பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் மிக்ஸாலஜி கிளாஸ் நானே வந்து எடுத்துருவேன். ஸோ ஆரி ஒர்க்குமே அந்த மாரி தேடிட்டு இருக்கேன். இந்த 3 கிளாஸ்லயுமே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, உங்களுடைய ஒர்க்க எனக்கு சென்ட் பண்ணி, என் கூட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஒர்க்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. இப்ப ஃபுல்லாவே பேங்கெல்லாம் எல்லாமே ராப் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல, இந்த கலர் காம்பினேஷன். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல வந்து என்னன்னா, இப்ப நம்ம இந்த அ ரவுண்ட் பேங்கிள் இருக்குல்ல நடுவுல, அதுக்கு ஒரு டிசைனும், அதுக்கப்புறம் 2 கட் பேங்கிள் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு டிசைனும், 4 கட் பேங்கிள்க்கு ஒரு டிசைனும். அதாவது 4 கட் பேங்கிள்ல 2 பேங்கிள்க்கு நான் வந்து டிசைன் குடுத்துருப்பேன். 2க்கு குடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா, நடுவுல உள்ள அந்த 2 கட் பேங்கிள்ல ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது வந்து எந்த ஒரு டிசைனும் குடுக்கல. இது வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டா கூட மாறலாம். என்ன மேம் நீங்க வந்து மறந்துட்டீங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது கமெண்ட்ல. அதுக்காக சொல்றேன். இந்த பேங்கிள் செஞ்சு முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. வீடியோ எடுக்கிறதோட சேர்த்து. ஸோ வந்து அப்ப நீங்க உங்களுடைய டைம மேனேஜ் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மென்ட் ரொம்பவே முக்கியம். அப்புறம் வந்து ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஒண்ணு இருக்கு. கேர்ல்ஸ்க்கு மட்டும் தான். 18 இயர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யார் வேணாலுமே இந்த ஜாப் வந்து பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கியமா ரீசெல்லரா இருந்தீங்க அப்படின்னா, இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல பிசினஸ் பண்றதுக்கும் இது ஒரு பிசினஸ் மாரி தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல பிசினஸ் பண்றதுக்கும் ஒரு ரீசெல்லரா இருந்தோம்னா, நமக்கு இன்னுமே கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும்ல, அதுக்காக. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். என்ன ஜாப் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்றேன். ஆனா இந்த ஜாப்ல வந்து டார்கெட்லாம் கிடையாது. நீங்க சேல் பண்றத பொறுத்து தான். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. இந்த கிளிப்ஸ்டோன் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. க்ளூ ஸ்டிக்லயுமே அந்த அளவு வரல. ம். பிகினரா இருக்கும்போது கண்டிப்பா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு வரல அப்டின்னா, மோஸ்ட்லி நீங்க கையிலேயே எடுத்து ஒட்டி ட்ரை பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஈஸியா கூட இருக்கலாம்ல. அதுக்காக சொல்றேன். இதுல ஒரு டிசைன் அதுக்கப்புறமா பிசினஸ் டிப்ஸ் சொல்றேன். நேத்து வந்து எப்படி ஷாப் அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து எப்படி நம்ம ஃபேமிலி சரவுண்டிங்ல, ஃப்ரெண்ட்ஸ் சரவுண்டிங்ல எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஃபங்ஷன்னா அதிகமா வந்து வளையல் யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்ல வந்து நம்ம குடுக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டே ஒரு ஆஃபர் மாதிரி பண்ணலாம். இப்ப வந்து நமக்கு இதுல காஸ்ட் எவ்வளோ ஆகுது? ஒரு ஒரு பேங்கிள் செய்யறதுக்கு ஒரு ரூ. 30 ஆகுதுன்னா, நமக்கு அதுல வந்து ஒரு ரூ. 2 ரூ. 3 ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணாலே போதும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. ஏன்னா எனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி சொல்லியிருக்கு? ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த விஷயம்லாம். இப்போ வரைக்குமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நானே பிசினஸ்ல ரொம்ப லேட்டா இந்த விஷயம்லாம் கத்துக்கிட்டது. ஆனா உங்களுக்கு நான் சீக்கிரமாவே சொல்லி தரேன். அப்ப வந்து நம்ம அந்த சரவுண்டிங்ல ஒரு இது வந்து நமக்கு நெறைய ஆர்டர் குடுத்த மாரியும் இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ட சேல் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆ நமக்கு இது வந்து ஒரு ஃப்ரீ ஆட். இப்ப யாராவது ஒருத்தன், "ஏய் இந்த வளையல் நல்லா இருக்குப்பா. எங்க எங்க வாங்கியிருப்பாங்க?" அப்படின்னு கேட்கையில, "இல்ல, இல்ல இது வாங்குனது இல்ல. கஸ்டமைஸ் பண்ணது. இவங்க தான் கஸ்டமைஸ் பண்ணி குடுத்தாங்க." அப்படின்னு நமக்கு ஃப்ரீயா ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதுல்ல. அந்த ஒரு விஷயம் தான் இதுக்கு முக்கியம். நானுமே இப்ப நான் மெஹந்தி சேல் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் அப்ரோச் பண்றது என்னோட ரீசெல்லர தான். ரீசெல்லர் தான் ஃபர்ஸ்ட்டு புடிப்பேன். கஸ்டமர் ஓகே தான். கஸ்டமர் ரெகுலரா வருவாங்க. இருந்தாலும் ரீசெல்லர் பண்ணும்போது, எனக்கு அதுல ப்ராஃபிட் தேவையில்ல. என்னோட பிசினஸ் நல்லாவே நடந்தா போதும்னு நெனைக்கிற ஒரு ஆளு நானு. அதத்தான் நான் உங்களுக்கு இங்கேயும் சொல்றேன். ஃபேமிலி சரவுண்டிங்ல எப்பவுமே இத யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப பேங்கிள்ல எல்லாத்துலயுமே ஸ்டோன் ஒட்டி முடிச்சாச்சு. இத வந்து அதுக்கப்புறம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறமா நான் ஃபுல் அவுட்புட்டையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாருக்கு. இந்த கலர் நம்ம ஏன் மிஸ் பண்ணிட்டோமோ! அப்படின்னு எனக்கு தோணுது. ஆ நான் வந்து என்னோட மேரேஜ் அப்பலாம் இந்த பேங்கிள் செய்ய கத்துக்கல. கத்துக்கிட்டா நானே பண்ணியிருப்பேன். இப்ப அவுட்புட்ட பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்குல்ல. நான் சொன்ன மாரி அந்த 2 பேங்கிளும் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி நடுவுல ஒரு பேங்கிள் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது கிராண்டாவும், இது வந்து நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல. நூல் மட்டும் தான் சும்மா அதில ராப் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.